ஐயா வணக்கம் ஐயா. நான் சென்னையிலிருந்து சித்த மருத்துவர் ஜி தேவகுமார் பேசுகிறேன். இந்த பச்சை என்பதை குறித்து ரொம்ப காலம் ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்ருக்கு. அவங்கவுங்க ஒன்று சொல்கிறீங்க, சரியான ஒரு விளக்கம் இல்லை. சரி, நான் பார்த்துட்டு இருக்கும்போது சரி இது என்ன தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன். அதாவது அகஸ்தியர் அந்த அகஸ்தியர் குழம்புடைய இந்த மூல நூல் பார்த்தீங்கன்னாக்கா அகஸ்தியர் அமுத கலைஞானம் 1600 தான் இதோடைய மூல நூல். இந்த மூல நூலில் தான் அகஸ்தியர் குழம்பை பற்றி அகஸ்திய பெருமான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு தூருக்கு பாருங்க. அகஸ்தியர் குழம்பு இருக்கா, அதில் என்னென்ன சேர்க்கணும் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வருவார். அப்போது எல்லாம் சேர்த்துட்டு இடைக்கு வாங்கி இதற்கு இதை வளம் சேர்க்கணும். அதை அரைக்க, அது நல்லா படிங்க, அதை அரைக்க பச்சை சேர்க்கவும். அதை அரைக்கிறதுக்கு என்ன சேர்க்கணுமா, இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறதுக்கு தான் பச்சை சேர்க்கணும்னு சொல்கிறார். நல்லா பாருங்க, அமுதகெல்லாம் எடுத்து பாருங்க. இதை அரைக்கத்தான் பச்சை சேர்க்கவும் சொல்றாரு. அதுக்கப்புறம் உப்பு சேர்க்கவும் எல்லாம் சொல்றாரு. ஆனா இந்த நூல்ல இந்த பச்சை என்பது என்னன்னு சொல்லிட்டு இந்த பாடோட கடைசியில பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்றாரு, குணமான பச்சையப்பா உயிரும் ஆச்சே அப்படின்றாரு. குணமான பச்சையப்பா உயிரும் ஆச்சே. ஆனா இந்த நூல்ல பச்சை எதுன்னு அவர் சொல்லல. ஆனா இந்த பச்சை என்பதுனா ஒரு உயிருன்றாரு. அப்போ இத குறித்து யார் சொல்றாருனாக்கா கோரக்கர் எழுதிய, இத பாருங்க, கோரக்கர் எழுதிய சந்திரரேகை என்ற நூலில் கோரக்கர் பெருமான் அமிர்த சஞ்சீவின்னு ஒரு குழம்பு சொல்றாரு. இந்த அமிர்த சஞ்சீவி என்ற குழம்புல அகஸ்தியர் சொன்ன பச்சையை பயன்படுத்தி தான் அரைக்க சொல்லுவார். என்ன அரைக்க சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுல என்ன சொல்றாருனாக்கா அதை பாருங்க, முட்டையின் மஞ்சக்கரு பச்சையாச்சு, இதை சித்தர்கள் மறைச்சாங்க, அகத்தியர் சொன்ன பச்சை இதுதான் ஆச்சு. அப்போ பச்சை என்பது என்னன்னாக்கா மஞ்சக்கரு. இந்த அகஸ்தியர் குழம்ப எதை விட்டாருன்னா முட்டையினுடைய மஞ்சக்கரு. சில பேர் பரிபாசைன்னுவாங்க, ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இந்த மருந்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையா சொல்றாங்க. ஆனா சித்தர்கள் சொன்ன பச்சை எதுனாக்கா இதுக்கு ரொம்ப தெளிவா சொல்றாரு அகஸ்தியர். முட்டையினுடைய மஞ்சக்கரு பச்சையாச்சு, இதை சித்தர்கள் மறைத்து பேசலாச்சு, அகத்தியர் சொன்ன பச்சை இதுதான் ஆச்சு. ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. அப்போ இந்த நூல்ல இதை அரைக்கிறதான் நல்லா பாருங்க, இதை அரைக்கத்தான் பச்சை ஆச்சு. இதை அரைக்கிறதுக்கு, ஏதாவது இந்த பொருளை சேர்த்து அரைக்கிறதுக்கு இந்த பச்சை என்னும் பொருளை சேர்த்து அரைக்கணுமா. அது என்னன்னாக்கா இந்த நூல்ல இது சொல்றாங்க, குணமான பச்சை உயிராச்சு. அப்போ உயிரான இந்த பச்சை என்னும் இந்த உயிர் எடுத்துதான் இந்த சரக்கெல்லாம் சேர்த்து அரைக்கணும் அப்படின்னு அகஸ்தியர் தன் நூல்ல சொல்றாரு. அதனால இந்த பச்சையை போட்டு நம்ம சித்த மருத்துவ சொந்தங்கள் குழப்பி இந்த அகஸ்தியர் குழம்பு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்றாங்க. நம்ம சித்தர்களுடைய மூல நூல் இது அகஸ்தியர் எந்த நூல்ல மூல நூல்னாக்கா அமுத கலைஞானம் 1200 நூல் தான் இதோடைய மூல நூல். அதனால ஒவ்வொருத்தரும் போட்டு இதை குழப்பி இந்த மருந்து ஒருத்தரும் எப்படி செய்றீங்க இன்னும் கேட்டா இதுல பாத்தீங்கன்னாக்கா முப்பு சேர்க்க சொல்றாரு அகஸ்திய பெருமான். நீங்க எந்த முப்பை சேர்க்கிறீங்க என்னன்னு ஒன்னும் போடல. ஏன்னா முப்புல மொத்தம் 3 சித்தல்னு சொல்றாங்க. முப்பை வச்சு 4 விதமான குருமருந்து செய்யணும். வைத்திய முப்பு, வாத முப்பு, கற்ப முப்பு, மாந்திரிக முப்புன்னு சொல்லிட்டு 4 பிரியுது. அதனால இதை முப்பு சேர்த்து முடிக்க சொல்றாரு. அதனால இந்த பச்சைக்கு முதல்ல விளக்கம் என்னன்னாக்கா, பச்சை என்பதுனாக்கா முட்டையினுடைய மஞ்சக்கரு தான் அப்படின்னு சித்தர்கள் தன் நூல்ல ரொம்ப விளக்கமான. அகஸ்தியருடைய மூல நூல்ல பச்சையை பத்தி சொல்லல. ஆனா அந்த யார் சொல்றாருனாக்கா கோரக்கர் சந்திரரேகையில அவர் அந்த பச்சையை பத்தி சொல்றாரு. அதனால நீங்க உங்களுக்கு இதை பாருங்க, கோரக்கர் சந்திரரேகையில அதுல இருக்கு, நீங்க எடுத்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பர்களே.